ஸ்ரீஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி. ஸ்லோகம் 8. ஈசான பிராணத பிராணோ ஜஷ்டஸ்ரஷ்ட பிரஜாபதிஹ ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனஹ. ஈசான பிராணத பிராணோ ஜஷ்ட ஸ்ரஷ்ட பிரஜாபதிஹ ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனஹ. இந்த 8வது ஸ்லோகத்திற்கான விளக்கம். உலகங்களையெல்லாம் அடக்கி ஆள்பவன் ஈசான, தன்னை எக்காலமும் அனுபவிக்கும் சக்தியை கொடுப்பவன். பிராணத, தன்னை நேசிப்பவருக்கு உயிராய் இருப்பவன். பிராண, எவ்வுயிர்க்கும் முதல்வன். ஜஷ்ட, மிக்க மேன்மை உடையவன். ஸ்ரஷ்ட, பிரகிருஷ்ட ஜன்மமுடையவர்களான நித்திய சூரிகளுக்கும் தலைவன். பிரஜாபதி, பரமபதத்தில் வாழ்பவன். ஹிரண்யகர்ப்போ, நம் பூமியை தன்னுள் வைத்து காப்பவன். பூகர்ப்போ, மகாலட்சுமியை பெற பார்க்கடலையே கடைந்த ஸ்ரீவல்லபன். மாதவ, அரக்கர் போன்ற நம் இந்திரியங்களை வெல்ல கதியாய் இருப்பவன். மதுசூதனஹ. இந்த ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாக ஒவ்வொரு சொல்லுக்குமான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். முதல் சொல்லான ஈசான என்றால் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்பவர், எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர், அனைத்து தெய்வங்களை விட உயர்ந்தவன், அனைவருக்கும் ஈஸ்வரன். இதனையே ஸ்வேதாஸ்வர உபனிஷத் எடுத்துரைக்கின்றது. விஷ்ணு பகவானே அனைவருக்கும், அனைத்து தெய்வங்களுக்கும் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். அடுத்த சொல்லான பிராணத என்றால் பிராணனை கொடுப்பவன், பலன் தருபவன், தன்னை நித்தியமாக அனுபவிக்கும் சக்தியை தருபவன். அதாவது எவன் தன்னையே அனுபவிக்க தருவானோ அவன் அனுபவத்திற்கேற்ப அந்த பலத்தையும் தருகின்றான். ஈஸ்வரனாக ஆண்டவனின் முக்கிய செயல் இது. உயிரளிப்பவன், நித்திய சூரிகளுக்கு தன்னை அனுபவித்து தொண்டு புரிய சக்தியை அளிப்பவர் என்ற பொருள். அவன் நித்திய சூரிகளுக்கு உயிரும் வலிமையும் அளித்து தனது கைங்கரியத்தில் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். உயிரினங்களை ஏக்கச் செய்பவன் என்ற பொருளும் இதற்கு உண்டு. அடுத்த சொல்லான பிராணோ என்றால் உயிராய் இருப்பவர், அதாவது நித்திய சூரிகளுக்கு உயிர் போல பிரியமாக இருப்பவர், உயிருக்கு உயிரானவர். நமது இருதயத்தில் எப்பொழுதும் நிலையாக நிலைத்திருந்து ஆன்மாவாக இருப்பவர், நிலையானவர், நித்தியமானவர். இதனையே சாந்தோகி உபனிஷத்தும் பகவான் மனதால் மட்டுமே உணரப்படக்கூடியவன், பிராணனை சரீரமாக கொண்டவன், சத்திய சங்கல்பன் என்று எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான ஜஷ்ட என்றால் அனைத்திற்கும் முன்னோடி, எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர், முதியவன் என்ற பொருளும் உண்டு. அதாவது அனைவராலும் போற்றத்தக்கவன், எனவே அனைவருக்கும் முதியவன். அவன் தன்னாலும் நித்திய சூரிகளாலும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அனுபவிக்கப்பட்டவனாகவே உள்ள போதிலும் அத்தகைய அனுபவத்திற்கு எல்லை என்பதே இல்லை. இதனால் அவன் அதிகமாக போற்றத்தக்கவன் ஆகின்றான். இதனையே யஜுர் அஷ்டகம் அனைத்து உயிர்களிலும் பிரம்மமே உயர்ந்தது என்பதை எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான சிரஷ்ட என்றால் நித்தியர்களாலேயே துதி செய்யப்படும் சிறந்தவர், அவரே சிரஷ்ட. எல்லாவற்றையும் கடந்து மேலாய் இருப்பதால் உயிர் தொகுதிக்கு தலைவர், மிகவும் மேன்மை உற்றவர், அனைத்தையும் கடந்து உயர்வு கொண்டவர், மிகவும் மகிமையானவர்.
அடுத்த சொல்லான பிரஜாபதிஹி என்றால், பிரஜாஸ் என்ற சொல்லுக்கு குழந்தைகள் என்று பொருள். எனவே அனைத்து ஜீவராசிகளுக்கும் பெரிய தந்தை. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அவருடைய சொந்த குழந்தைகளாகும். அது மட்டுமல்ல, இந்த பிரஜாபதிஹி என்றால் நித்தியர்களுக்கு பதியானவர், அவர்கள் தொண்டை ஏற்றுக்கொள்பவர். இதனையே யஜுர் அஷ்டகம் ஒளியுடன் கூடியவர்களின் நடுவில் அவர்களை காட்டிலும் ஒளி உடையவனாகவும் ஜோதி ஸ்வரூபனாகவும் சத்திய ஸ்வரூபனாகவும் உள்ள பரமாத்மாவின் திருவடிகளில் அனைத்தும் அறிந்த நித்திய சூரிகள் எப்பொழுதும் வணங்குகின்றனர் என்பதை எடுத்துரைக்கின்றது. அவரே பரம்பொருள், அவரே நித்திய சூரிகளின் தலைவன். நித்திய சூரிகள் என்றால் யார் என்றால், அனைத்தும் அறிந்தவர்களும் எல்லையற்ற காலம் பரமபதத்தில் வாசம் செய்பவர்களும் ஆகிய அந்த நித்திய சூரிகளே இங்கு பிரஜா என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்களின் சுவாமியாக உள்ளதால் அந்த பரமாத்மா அவர்களால் எப்பொழுதும் போற்றப்படுபவனாகவும் வணங்கப்படுபவனாகவும் பகவானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்யப்படுபவர்களாகவும் இருப்பவர்கள் நித்திய சூரிகள், அதாவது பிரஜாபதி. அடுத்த சொல்லான ஹிரண்ய கர்ப்போ என்றால் நன்மையை அளிப்பதான பரமபதத்தில் உள்ளவன். பல பெருமைகளுக்கு ஏற்றதான ஒரு உயர்ந்த லோகத்தில் அவன் உள்ளான். பரமபதம் என்னும் அந்த லோகம் சுத்த சத்துவமயமானது, தோஷங்கள் அற்றது, நித்தியமானது ஆகும். இதற்கு உதாரணமாக தங்கம் என்பது எவ்விதம் அனைத்திலும் மேம்பட்டது என்னும்படி உள்ளதோ அது போன்று அந்த பரமபதமும் அனைத்திலும் மேம்பட்டதாகும். இதனால் ஹிரண்யம் என்றாகிறது. ஹிரண்யம் என்ற சொல் ஹிதம் பிளஸ் ரமணீயம் என்று கொள்ளலாம். அதாவது நன்மையை அளிப்பதாகவும் காண்பதற்கு அழகாகவும் உள்ளது எனலாம். அவன், அதாவது பகவான் எப்பொழுதும் அங்கு உள்ளதால் அது கர்ப்பத்துடன் உள்ளது என்பதை உணர்த்த கர்ப்ப எனப்பட்டது. ஹிரண்ய கர்ப்ப, அதாவது அந்த பரம்பொருள் தூய சத்துவமயமான பொன்னுலகம் எனப்படும் அந்த வைகுந்தத்தில் வசிப்பவர். மிகவும் விரும்பத்தக்க அந்த பரமபதத்தில் நித்திய வாசம் செய்பவன். பொன்மயமான இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள பிரம்ம வடிவமாக இருப்பவரே அந்த பரமாத்மா. இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவாக, அதாவது பிரம்மமாக இருப்பவர் இந்த பரமாத்மா என்ற பொருளாகும். அடுத்த சொல்லான பூகர்ப்போ என்றால் தன் மனைவியான பூமாதேவியை கர்ப்பத்தை போல் பாதுகாப்பவர். வராக அவதாரம் செய்து கடலில் நின்றும் இடர்ந்து எடுத்தவர். பூமியை தனது வயிற்றினுள் வைத்து காப்பவர். ஆயர்பாடியின் அமளியை அடக்க கண்ணனை யசோதை உரலில் கட்டிய பொழுது உலகனைத்தும் வயிற்றில் கட்டுண்டு அமளிப்படும் ஓசையை யோக மாயையால் யசோதை கேட்கலானாள். கண்ணன் மண் தின்றதை சோதிக்க வாயை திறக்க சொன்ன பொழுது அவன் வாயினுள் வையகம் கண்டாள் என்று எடுத்துரைக்கின்றது. இதனையே தைத்திரிய நாராயண வள்ளியும் பூமி பிராட்டியை வராக அவதாரம் எடுத்து பகவான் மேலே எடுத்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த சொல்லான மாதவோ என்றால் லக்ஷ்மியின் பதியே மாதவன், அதாவது மா எனப்படும் திருவின் தவநாயகன் அல்லது மது வித்தையால் உணர்தற்கு உரியவர் ஆதலால் மாதவர், அல்லது மௌனத்தாலும் தியானத்தாலும் யோகத்தாலும் உணர்தற்குரியவர். அது மட்டுமல்ல, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்னும் 6 குணங்களும் சேர்ந்து உருக்கொண்டவளும் பகவானுடைய எல்லா சக்திகளுக்கும் தலைமையாக உலகங்களை நடத்தும் பராசக்தியும் உலகனைத்தும் வியாபித்திருப்பதால் அனந்தை என்று சொல்லப்படுபவளும் தயாமூர்த்தியும் ஆகிய திருமகள் தம்மை விட்டு என்றும் அகலப்பெறாமல் இருப்பவர். அவரே மாதவர். இவர் ஸ்ரீ மகாலட்சுமியின் கணவர். அவளை விட்டு கன நேரமும் பிரியாதவர். உலகின் தாயான இந்த மகாலட்சுமி நித்தியமாக இருப்பவள். ஒரு நொடி கூட மகாவிஷ்ணுவை பிரியாமல் உள்ளவள். மகாவிஷ்ணு எவ்விதம் எங்கும் வியாபித்துள்ளானோ அது போன்று மகாலட்சுமியும் எங்கும் வியாபித்து உள்ளாள் என்ற பொருளாகும். அந்த மகாவிஷ்ணு மௌனம், தியானம் மற்றும் யோகாவால் மட்டுமே உணரக்கூடியவர். அடுத்த சொல்லான மதுசூதனக என்றால் மது என்னும் அசுரனை கொன்றவர். எந்த இயற்கை விஷய சுகத்தை தேன் என கருதுகிறதோ அதுவே மது என்னும் அசுரனாய் தோன்றுகிறது. விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் பொழுது அவருடைய காது குறும்பில் இருந்து உண்டானவர்கள் மது கைடபர் என்ற அசுரர்கள்.
பிரம்மாவின் பிரார்த்தனைக்கு இணங்கி விஷ்ணு அவர்களை கொன்றார். அதுபோல் அனைத்து தீமைகளையும் ஒழிப்பவர். அனைத்தையும் கட்டுப்படுத்துவதாலும் அசுரர்களை அழித்து எதிர்ப்பு இல்லாத ஐஸ்வர்யங்களை அளிப்பதாலும் அவன் மதுசூதனன் எனப்படுகின்றான். அது மட்டுமல்லாமல் நித்தியசூரிகளின் இந்திரியங்களை எந்த விதமான தடையும் இல்லாமல் தன்வயப்படுத்தி வைத்துள்ளதாலும் அவனுக்கு மதுசூதனன் என்னும் பெயர் உள்ளதாக கூறுவார்கள். இந்திரியங்களுக்கு மது என்று பெயர். இவற்றை தன் பக்கம் இழுப்பதால் மதுசூதனன் எனப்படுகின்றான். இவ்வாறு இந்த நித்தியசூரிகளுக்கு தாமே இலக்காக இருப்பவர். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில்: உயிரெல்லாம் இயக்கி காப்பான் உயர்ந்தோன் பரமன் உயிர்த்தலைவன் அண்டவாசி புவிருதயன் மாதவன் மதுசூதனன். இந்த ஸ்லோகம் மீண்டும்: ஈசான பிராணத பிராணோ ஜஷ்ட பிரஜாபதிஹி ஹிரண்ய கர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனஹ. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். நமஸ்காரம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.